எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். உங்க எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச விஷயம் தான், எப்பவுமே வந்துட்டு பிக் பாஸ் அப்படின்றது அந்த ஒரு 3 மாசத்துக்கான என்டர்டைன்மெண்ட் மட்டும்தான். அதுக்கப்புறமா பிக் பாஸை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறமா உள்ள இருந்தவங்களாம் யாருன்னு சப்போர்ட் பண்ணவங்களுக்கே தெரியாதுன்னா பாத்துக்கோங்க. அந்த மாதிரி தான் திவ்யா கணேஷ். அவங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா வைல்ட் கார்டு என்ட்ரியில போயிட்டு வின்னர் ஆனவங்க தான். ஆனா வெளியே வந்ததுக்கு அப்புறமா அவங்களுக்கு எந்த ஒரு பட வாய்ப்பும் வரல, எந்த ஒரு சினிமா வாய்ப்பு சீரியல் வாய்ப்புமே வரல. சோ இதனால ரொம்ப கடுப்பாயிட்டு இருக்காங்க. ஆரம்பத்துல வந்துட்டு டே நானும் இருக்கேன்டா பாருங்கடா, போட்டோ போடுறேன் வீடியோ போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்க அப்போ அவனுமே பார்க்கல. இதனால இதுக்கப்புறம் வேலைக்கு ஆகாது, நம்ம பழைய ரூட்டை கையில எடுக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு உச்சக்கட்ட கவர்ச்சியை வந்துட்டு கையில எடுத்திருக்காங்க. ஸோ சமீபத்தில் அவங்க வெளியிட்டு இருக்க போட்டோஸை பார்த்து பல பேர் வந்துட்டு மேடம் நீங்களா இது அப்படின்ற மாதிரி, பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கும்போது எவ்வளவு ஹோம்லியா, எவ்வளவு அழகா, எவ்வளவு லட்சணமா இருந்தீங்க, இப்ப என்ன மேடம் இப்படி மாறிட்டீங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு கிட்டத்தட்ட கமெண்ட்ஸ் எல்லாம் போட்டு வந்துகிட்டு இருக்காங்க. சீரியஸாவே அவங்கள பார்த்தா தமிழ் சினிமாவில் ஒரு கவர்ச்சி நடிகை நடிக்கிற அளவுக்கு உச்சக்கட்ட கவர்ச்சிக்கு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். எப்பவுமே இதுதாங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போயிட்டு வந்தாங்கல்ல ஒரு 4 பேர் நல்லா இருப்பாங்க. கிட்டத்தட்ட 9 சீசன்ல 20 பேருன்னு சொல்லி கால்குலேட் பண்ணிக்கிட்டா கூட 180 பேர் ஆயிடுச்சு. 180 பேர்ல 4 பேர் மட்டும் இப்பவும் அப்பவும் லைட்டா ஃபேஸ் அப்பப்ப காமிச்சு வந்துகிட்டு இருக்காங்களே தவிர்த்துட்டு மற்றபடி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போன பல பேரோட லைஃப் அழிஞ்சு போயிருக்குது அப்படின்றது தான் உண்மை. ஃபார் எக்ஸாம்பிள் ரித்திகாவை சொல்லலாம். ஏன்னா அவங்கலாம் பிக் பாஸ்க்கு முன்னாடி நிறைய படம் நடிச்சிருந்தாங்க, ஆனா பிக் பாஸ்க்கு அப்புறம் ஒரு படம் கூட வெளியே வரல. ஸோ இந்த மாதிரி தாங்க போய்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ திவ்யா கணேஷோடைய இந்த உச்சக்கட்ட கவர்ச்சியை பார்த்து எல்லாருமே நீங்களும் அந்த லிஸ்ட்டுக்குள்ள வந்துட்டீங்களா மேடம் அப்படின்ற மாதிரி சொல்லி வந்துட்டு இருக்காங்க. இது சம்பந்தமா உங்க கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்வதற்கு 60 செகண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.